सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे. तद्व्यपदेशात् कर्मनामधेयत्वं को श्येनः उदाहरणं. तथा श्येनेन अभिचरन् यजेत इत्यत्र श्येनपदं यागनामधेयम्. अदावद् तत्प्रख्यन्यायात् कर्मनामधेय भवतीनु நம்ம பார்த்துட்டு வந்தோம். अग्निहोत्र शब्दस्य एवं ज्योतिष्टोमस्य च कर्मनामधेयत्वं कथं तत्प्रख्यशास्त्रात्. तत्प्रख्यं न तस्य प्रख्यापकं तस्य न ஒருவேளை இது கர்மநாமதேயம் இல்லைன்னா குணவிதின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ தஸ்ய அந்த தாதிருஷஸ்ய குணஸ்ய பிரख्यापकं प्रापकं यत् शास्त्रान्तरं वर्तते अतः इदं विधिवाक्ये विद्यमानम् इदं पदं याग कर्मणः नामधेयं भवति அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரியா? எது இது நாமधेयं इदं पदं नामधेयं नास्ति इति उच्यते चेत् तर्हि किम् अनेन पदेन उच्यते इति प्रश्नः भवति. अनेन इदानीं पश्यतु अग्निहोत्रम् इत्यत्र वदामः. अग्निहोत्रशब्दः कर्मनामधेयं नास्ति इति चिन्तयामः. अग्निहोत्रशब्दः कर्मनामधेयं नास्ति इति चिन्तनया किं भवति तर्हि अनेन अग्निहोत्रशब्देन किं विधीयते किम् उच्यते इति वक्तव्यम्. अग्निदेवता गुणः इति वक्तुं शक्यते. तत् अन्येन शास्त्रेण प्राप्तम्. अतः अनेन विधिनापि पुनः अग्निदेवता प्राप्तिः अनपेक्षिता इति कृत्वा अग्निहोत्रशब्दः कर्मणः नामधेयम् इति निर्णयो भवति. तदेव तत्प्रख्यशास्त्रं. तत् इत्युक्तौ यस्य विधानं कर्तव्यं तत् तस्य प्रख्यापकं. अதாவது எது ஒருவேளை இது கர்மநாமதேயம் இல்லைன்னா இது என்ன விதிக்கிறதுன்னு கேள்வி வரும் இல்லையா. அப்படி கேள்வி வந்து நமஸ்காரம் மேடம் பாஸ் பண்ணு. இந்த சாஸ்திரம் அதாவது அக்னிஹோத்திர சப்தத்தினால அக்னிஹோத்திர சப்தம் கர்ம நாம இல்லை, கர்மாவோட பேர் இல்லை. அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற வாக்கியத்தில் அக்னிஹோத்திர சப்தம் கர்மாவுடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த சப்தம் எதை சொல்கிறதுன்னு கேள்வி. இது அக்னிஹோத்திரங்கிறது சப்தம் வந்து கர்மாவுடைய பேர் இல்லைன்னு நீ சொல்கிற. சரி, அப்போ இது எதை குறிக்கிறது? இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அக்னி தேவதான்னு சொன்னால் அக்னி தேவதை வேற ஒரு மந்திரத்தினால கிடைக்கிறதே. அப்போது அதனாலேயே எது கிடைக்கணுமோ அது வேற ஒன்றுத்தினால கிடச்சிருச்சுன்னா இது வேஸ்ட்டு தானே. அதனால் இந்த இடத்துல அக்னிஹோத்திர சப்தம் கர்மாவுடைய பேர் இப்படி சொன்னால் அது தத்பிரக்ய சாஸ்திரம்னு பேர். ஷியேனேன அபிச்சரன் யஜேதாங்கிற இடத்துலையும் ஷியேன பதம் யாக நாமதேயம் நது யாகாங்கத்வேன ஷியேன பக்ஷி ரூப குணவிதி. பாரு, எல்லா இடத்துலையும் நாமதேயம்னு சொன்னால் வேற ஒன்று வேற ஒரு பட்சம் சொல்கிறவா இது விதின்னு சொல்லுவா. எதை விதிக்கிறது? கர்மா அங்கம் குணஹா எதா விதிக்கிறதுன்னு சொல்லு. நது ஷேன பக்ஷி ரூப குணவிதி. ஷேன பக்ஷி அந்த யாகத்துக்கு அங்கமாக திரவியமாக விதிக்கலாம் இல்லையா. தது நாஸ்தி. யதாவை ஷ்யேனோ நிபத்திய ஆதத்தே ஏவமேவாயம் த்விஷந்தம் பிராத்ருவ்யம் நிபத்திய ஆதத்தே யம் அபிச்சரதி ஷ்யேனேன இதி உபமானோபமேய வியபதேச அனுபபத்தி பிரசங்காத். ஏன் இது வந்து ஷேன பக்ஷி அப்படிங்கிற குணத்தை விதிக்கலை? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷேனேன அபிச்சரன் யஜேத இது ஏகம் வாக்கியம், விதிவாக்கியம். அபிச்சரன் யஜேத இத்தியனேன ஃபலம் ஞாயத்தே. அபிச்சாரः ஃபலம். அபிச்சாரஹன்னா என்ன? இன்னொருத்தர் இதுவாகிறது அழியறதுக்காக பண்ணுறது. ஏவல் பிலி சூன்யம்லாம் சொல்கிறல்ல, அது மாதிரி ஒரு யாகம் இது. ஷேன யாகன்னு பேர். அபிச்சரன் அப்படின்னு சொன்னதுனால அபிச்சாரம் எந்த ஒருத்தன் பண்ணணுமோ அவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பலன் இந்த யாகத்தினால? சத்ரு நாசா. சரியா? அது நமக்கு தெரியறது. இப்போ பாரு, ஷியேனேன அபிச்சரன் யஜேதான்னு ஷியேனேனன்னு திருத்தியாக இருக்குது. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதான்னு சொல்கிற மாதிரி திருத்தியா விபக்தியந்தேன ஷியேன சப்தேன किम् उच्यते इति प्रश्नः. यागस्य नामधेयम् इति वदन्ति. मास्तु यागस्य गुणः विधीयते.
तदपि सम्भवति इल्ल अदावद् सोमेन यजेतांगिற மாதிரி सोमलता यागस्य द्रव्यम तस्मिन्नेव वाक्ये विधीयते अदे मादिरि शेनेने अभिचरण्य जेता அப்படின்னு சொல்லாமேன்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். ஏன் என்ன சொல்ல முடியாது? ஒரு அர்த்தவாத வாக்கியம் ஏகம் வர்த்ததே. என்ன யதா ஹவை ஷ்யேனஹ நிபத்ய ஆதத்தே ஏவமேவாயம் துஷந்தம் பிராத்ருவ்யம் நிபத்ய ஆதத்தே எம் அபிச்சரதி ஷ்யேனேன அப்படின்னு இது ஏகம் அர்த்தவாத வாக்கியம். யதா ஹவை யதா இது பாஸ்வி यथा श्येनः श्येनः नाम गरुडः पक्षी गरुडः ज्ञायते खलु सः निपत्य निपत्य नाम अधः आगत्य उत्पत्य इत्युक्ते उपरि गत्वा इति उच्यते खलु उत्पतति निपतति इत्युक्ते अधः एवम् अधोदेशम् आगत्य आदत्ते आदत्ते नाम अन्यं पक्षिविशेषं गृहीत्वा गच्छति. गरुडः एवं करोति लघुपक्षिणं मारयित्वा तस्य मांसं भक्षयति एवं खलु. यथा श्येनः निपत्य आदत्ते आदत्ते नाम स्वीकृत्य गच्छति एवमेव तद्वदेव अयम् अयं नाम यागः. एवमेव अयम् अयं नाम अयम् इति इदं शब्दस्य अर्थः कः इति न ज्ञायते इत्येव चिन्तयतु. तद्वदेव अयम् एषः अपि द्विषन्तं भ्रातृव्यं द्विषन्तम् इत्युक्तौ द्वेषं यः करोति तं भ्रातृव्यं शत्रुं भ्रातृव्यशब्दस्य शत्रुः इत्यर्थः. शत्रुं निपत्य आदत्ते नाशयति. यथा शेनपक्षी निपत्य आदत्ते एवम् अयमपि निपत्य आदत्ते इति वर्तते. अयम् इदं वाक्यं वर्तते किल इदम् अर्थवादवाक्यम् इति उच्यते. புரியுறதா? யதா எப்படி ஷேன பக்ஷி அதாவது கருடன் கீழே இறங்கி வந்து தன்னோட எதிரில் இறை இன்னொரு பக்ஷி அதை வந்து எடுத்துட்டு போயிடுமோ அதை மாதிரி இதுவும் இதுனா எது விதிக்கப்படுறதோ அது அது யாகஹாவா யாகத்துக்கு திரவியமானு இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் சொல்லிப்பார். இதுவும் எதிரியை விரோதம் பாராட்டக்கூடிய எதிரியை அழிச்சுண்டு விளக்கு வந்து எடுத்துட்டு உருவிண்டு போயிடும் அவன் உயிரை வாங்கிடும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரியா? நம்ம பாவார்த்தமாக சொன்னேன். இப்போது இதானிம் பஷ்யத்து யஸ்ய விதிஹி தஸ்ய ஸ்துதிஹ கர்த்தவியா எத் விதீயத்தே தஸ்ய கலு ஸ்துதிஹ. எதை விதிக்கிறோமோ அதுதான் அர்த்தவாதத்தில் ஸ்துதி பண்ணுவா. அர்த்தவாத வாக்கியே விஹிதஸ்ய ஸ்துதிஹ பவதி. இதானிம் யாகः விதி ஷேன शब्देन यागः उच्यते चेत् नामधेयं. शेन शब्देन गरुडः एव उच्यते चेत् द्रव्यम्. इदानीं द्रव्यम् इति चिन्तयामः. गरुडः एव विधीयते. शेनेन अभिचरण्यजेत इति विधिवाक्ये द्रव्यमेव विधीयते. अदावद् அந்த வாக்கியத்தில் திரவியம் தான் விதீயத்தேன்னு சொல்லிப்பார். இந்த ஸ்துதி வந்து ஒட்டலை. ஏன்னா எப்படி கருடன் கீழே வந்து அந்த இதை அட்டாக் பண்ணுமோ அதை மாதிரின்னு சொல்லணும். கருடன் தான் விதிக்கப்படுறதுனா எப்படி கருடன் பண்ணுமோ அந்த மாதிரி இது பண்ணும். அயம் ஏவம் கரோதி யதா ஷ்யேனஹ ஏவம் கரோதி ஏவமேவ அயம் சத்ரும் நாசயதி அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு முடியாது. ஏன்னா உபமான உபமேய பாவம் சரியாக வராது. ஒன்றுக்கே ஒன்று உபமான உபமேயமாக சொல்லக்கூடாது. உபமானமாக வேற ஒன்று இருக்கணும், உபமேயமாக வேற ஒன்று இருக்கணும். அப்போ தான் உனக்கு ஸ்துதி அந்த இது உபமான உபமேய பாவம் வரும். இப்போ ஷேனேன அபிச்சரண்ய ஜேதாங்கிற விதி வாக்கியத்தில் ஷேன பக்ஷி தான் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த உபமான உபமேய பாவம் ஸ்துதியில் அர்த்தவாதத்தில் ஒட்டாது. அப்போ என்ன ஆகிடுது? ஷேன சப்தத்தினால ஷேன யாகா உச்சியத்தேன்னு கர்ம நாமதேயமாக மாற்றிப்பார். எப்படி ஆக்சுவல் ஷேன பக்ஷி இன்னொரு பக்ஷியை இழுத்துண்டு போகுமோ அது மாதிரி இந்த யாகம் ஒட்டுறது. அயம் யாகா. அப்போ அயங்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக ஷேன பக்ஷி இல்லாமல் வேற ஒன்றத்தை சொன்னால் தான் உபமான உபமேய பாவம் ஒட்டும். அயம் இது இதம் பஷ்யத்து ஷேன शब्दः शेनेन अभिचरण्यजेत इति विधिवाक्यस्थः शेनशब्दः पक्षिणं बोधयति इत्युक्तौ अयम् उपमानोपमेयभावः
अयम् इत्यत्र पक्षी एव उपमानं पक्षी एव उपमेयम् इति भवति। यथा श्येनः एवमेव अयं यथा श्येनः इति उपमानम् एवमेव अयम् इति अस्मत् इदं शब्दार्थः अन्यः एव भवति। तेनैव उपमानोपमेयभावः उपमानोपमेयभावः यत्र भवति तत्र किं भेदः अपेक्षितः। सादृश्यं यत्र अस्ति तत्र खलु उपमानोपमेयभावः। सादृश्यं नास्ति एकमेव वस्तु चेत् सादृश्यं वक्तुं न शक्यते। तदेव वस्तु सादृश्यं नाम तद्भिन्नत्वे सति तद्गतभूयो धर्मवत्वं தத்பின்னத்துவம். அதாவது உபமானம் சொல்கிறதுக்கு வேற்றுமை இருக்கணும். ஒற்றுமை உபமான உபமேய பாவம் ஒற்றுமையை தான் சொல்லும். ஆனால் ஒற்றுமையை சொல்கிறதுக்கு வஸ்துவில் வேற்றுமை இருக்கணும். வேறு ரெண்டு வஸ்துக்களுக்குள்ளே தானே ஒற்றுமையே பார்க்க முடியும். ஒரே வஸ்துவில் ஒற்றுமையை பார்க்க வேண்டாம். அதுதான் அது. சரியா? அப்போது உபமானோபமேய பாவம் ரெண்டு வஸ்துக்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை சொல்லும். ஒற்றுமையை சொல்லணும்னு ஒற்றுமைன்னு சொன்னாலும் அது வேற்றுமையோடு சேர்ந்தது தான். புரியுறதா? நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கேள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் வேறன்னு அர்த்தம். இப்போ சோமாஸ்கந்தனோட ஒற்றுமையாக இருக்கான்னு யாராவது சொல்லுவாளா? அசத்தும்பான். இப்போ அவன் தானே இப்போ சோமாஸ்கந்தன், அவன் கூட அவன் ஒற்றுமையாக இருக்குல்ல. ஸ்ரீனிவாசனும் சோமாஸ்கந்தனும் ஒற்றுமையாக இருக்கா அப்படின்னா ரெண்டு வேறு ஆசாமிகள் ஒற்றுமையாக இருக்கா, அப்படி தானே? இது ஷேனபக்ஷி विधीयते इति उच्यते चेत् सादृश्यं यत्र भवति तत्र भेदः अपेक्षितः. भिन्नयोः धर्मिणोः मध्ये सादृश्यं धर्मो भवति. अतः पक्षी एव विधीयते, पक्षी एव उपमानं भवति इति सम्यक् न. यागः पक्षी शब्देन यागः उच्यते चेत् पक्षीवत् यागोपि शत्रुनाशं करोति इति उपपद्यते. अवगतं वा? எங்கேயா ஒருத்தனையே உபமானமாகவும் உபமேயமாகவும் சொன்னால் அது வேற. உடனே ராமராவணையோர் யுத்தம் நீ ஆரம்பிப்பான். ராமராவணையோர் இவ ககனம் ககனாகாரம். அதுவும் அங்கே மாத்திரம் உபமானம் உபமேயம் ஒன்றா சொன்னேன், அது வேறு சமாச்சாரம். சரியா? அன்வய அலங்காரம். இங்கே சப்தார்த்த நிர்ணயம் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். இது லாகவமாக இருக்குது. சரியா பச்சா? இப்போ பாரு, यथा वै श्येनो निपत्य आदत्ते एवमेवायं द्विषन्तं भ्रातृव्यं निपत्य आदत्ते यम् अभिचरति श्येनेन इति उपमानोपमेयव्यपदेश अनुपपत्तिप्रसङ्गात्. उपमेयभावव्यपदेशम् इरुक्के तत् न सङ्गच्छते. श्येनपक्षी यथा पक्ष्यन्तरं न अन्यपक्षिविशेषं निपत्य आदत्ते एवं अयमपि श्येन नामकः कर्मविशेषः भ्रातृव्यम् = शत्रुं निपत्य आदत्ते इति व्यपदेशः कर्मनामत्वपक्षे एव युज्यते. अवगतं वा? यागाङ्गतया श्येनपक्षिविधौ तु यागाङ्गतया श्येनपक्षि विधीयते इति चेत् किं भवति? स्वस्य स्वेनैव उपमानोपमेयभावः स्यात्. स च अयुक्तः. तस्मात् श्येनतुल्यताव्यपदेशात् श्येनपदं कर्म नामधेयं. ततश्च अभिचरन् अर्थात् शत्रुवधकामः श्येननामकेन यागेन अभिचारं भावयेदिति वाक्यार्थः. एवं वाक्यार्थः. तदानीं कश्चन साधुः पृच्छति, ननु एवमपि अभिचारस्यापि भेदोक्तत्वात् आभिचारिके कर्मणि आस्तिकानामपि प्रवृत्तिः स्यात् इति चेत् அபிச்சாரத்தை வேதம் சொல்லி கொடுக்குறதா? அப்போ ஆபிச்சாரிக்கமான கர்மாவில் ஆஸ்திகாலும் ஈடுபடுவாளா? இன்னொருத்தர் அழிக்கிற ஒரு வேலை, ஒரு யாகம் இது. வேதமே இப்படி சொல்லி கொடுக்குறதுனா ஆஸ்திகாலாமும் இதை ஆஸ்திகாலாம் யாரும் அப்படி பண்ணுறது இல்லையே. அபிச்சாரத்தில் யாராவது ஈடுபடுறாளா அப்படின்னு கேள்வி. இது சேத் ந வேதோக்தோப்யபிச்சாரः வேதவிஹிதோ ந பவதி. வேதோக்தः வேதவிஹிதः ந அபிச்சாரः. அது என்ன? ஃபலத்வாத். அபிச்சாரः பலன். இதில் அபிச்சாரः யாகம் இல்லை, யாகம் யாகம்தான். இந்த யாகத்துக்கு அபிச்சாரः பலம். பலம் ந விதேயம், பலனை விதிக்க மாட்டா. கிந்து பலம் உத்திஷ்ய தத் சாதனத்வேன கர்மைவ விதேயம். ஸ்வர்க்கத்தை விதிச்சிருக்காளா? ஸ்வர்க்கத்தை உத்தேசித்து யாகத்தை விதிச்சிருக்கா.
அப்போ யாகம் தானே வேத விஹிதா ஸ்வர்கவா, அது மாதிரி அபிச்சாரः ஃபலம் அஸ்ய யாகஸ்ய इति सिद्धान्तात्। अतः अभिचारस्य अविहितत्वेन अभिचारः न विहितः, अतः प्रत्यवाय अजनकत्वं प्रत्यवायजनकत्वम् अस्य नास्ति। एवम् उद्भिदाय चेता इत्यत्र पशुरूपफलाय विधित्सितस्य यागस्य उद्भित्पदं कर्म नामधेयं, न तु यथा कथञ्चित् प्राप्त यागमुद्दिश्य तदङ्गतया उद्भिद्रूपगुणविधिः उद्भिदाय चेत पशुकामः नृते। एवमस्ति। उद्भिद् शब्दस्य खनित्रम् इत्यर्थः। खनित्रं न தெரியுமா? मम्मुटि खनित्रं मन्वेट्टि। उद्भिदाय चेत पशुकामः इति अस्ति। उद्भिद् शब्दः यागस्य नामधेयं। न यागाङ्गतया खनित्रं विधातुं शक्यते किल? यागத்துக்கு அங்கமாக द्रव्यம் எதையாவது விதிக்கலாம்ல. उद्भिद न तो यथा कथंचित प्राप्त यागम उद्दिश्य, இந்த யாகத்து விதி உற்பத்தி வாக்கியம் என்னன்னு தெரியல, இதுதான் உற்பத்தி வாக்கியம்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. குணவிதி ததங்கதையா உத்பித் ரூப குணவிதி ந தத்யாதிவத் உத்பின் நாமகஸ்ய குணஸ்ய அப்பிரசித்தத்வாத். கனித்திரம்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அது உத்பித் சப்தத்துக்கு வாச்சியார்த்தம் இல்லை. उद्भिद्यते भूमि अनेन यौगिक व्युत्पत्तिया अद उद्भिद शब्दத்தினால கனித்திரத்தை சொல்லணும். அது உத்பித் சப்தத்துக்கு ரூಢியர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகுது? ரூಢியர்த்தமாக இருந்தால் அர்த்தம் டக்குன்னு பிரசித்தமாகிடும். சோமேன எஜேதால உனக்கு டவுட் வரல பார். சோமேன எஜேதா, சோமஹான்னு ஒரு திரவியம் பிரசித்தம், ரூಢி இருக்குது. ஆனால் உத்பித்துக்கு அப்படி இல்லை. அப்படி இல்லைங்கிறப்ப டவுட் வரும், இது குணவிதியா கர்ம நாமதேயமா அப்படிங்கிற டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வாக்கிய பேதம். என்ன சொல்கிறது? யௌகிக வியுத்பத்தியா. இப்போது உத்பித்யதே அனேன இது உத்பித்து அப்படின்னு அது சம்ஸ்கிருத வியுத்பத்தி பண்ணலாம் பதத்துக்கு. உத்பித்யதே அப்படின்னா உட்பாட்டிய உடையிறது, அனேன பூமிஹி அனேனன்னு கனித்திரத்துக்கு பேர். உத்பித்யதே ஃபலம் அனேனன்னு சொன்னால் யாகத்துக்கும் தான் அது பேராகும். ரெண்டுத்துக்கும் சமமாக இருக்குது. இப்போது சரியா பச்சா? நது दध्यादिवत् उद्भिन्नामकस्य गुणस्य अप्रसिद्धत् यागे तु उद्भिद्यते फलम् अनेन इति योगसम्भवात्. யோகம் இந்த யாக விஷயமாக அர்த்தத்தை சொல்கிறதுக்கும் யௌகிக வியுத்பத்தி இடம் கொடுக்கறது. அதனால் யோக சம்பவாத் யாக நாமதே. நனு शङ्का उद्भिद्यते भूमिरनेन इति योगवशेन खनित्रादवोऽपि उद्भिदः प्रयोगसम्भवात् खनित्रादिगुणविधिः किन्न स्यात्. அதாவது உத்பித்யதே பூமிஹி அனேன் நான் சொன்னது தான். அப்போ கனித்திரமும் உத்பித் சப்தத்தினால யௌகிக வித்பத்தினால சொல்லலாம். இப்போ கனித்ரா அந்த மம்முட்டி விதிக்கப்படுறது சொல்லலாம், ஏன் கூடாது? குதஹ ந ஸ்யாத் இது சேன்ன ஏதாதிருஷஸ்தலே குணவிதி குவாப்பி வக்தும் ந சக்கியதே. இந்த மாதிரி இடத்துல குணவிதி சொல்ல முடியாது. ஏன்? விருத்தத்ரிகத்வய சமாவேஷாக்கிய தோஷ பிரசங்காத். விருத்தத்ரிகத்வயம் என்னன்னு இப்போ நான் கேட்பேன். ஆரம்பத்தில் நம்ம படிச்சிருக்கோம். உத்தேஷ்யத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதானியம், உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம் அதெல்லாம் படிச்சிருக்கோம் பாரு. ததாஹி விருத்தத்ரிகத்வயாபத்தி வரும். உத்பிதாய ஜேத பசுகாமஹ இத்யத்ர மானாந்தரேண அப்பிராப்தஸ்ய யாகஸ்ய அனுவாத அசம்பவாத் பசுகர்மக பாவனாயாம் கரணத்வேன யாகோ விதேயः யாகேன பசுன் பாவயேத். பாரு, இது வந்து உற்பத்தி வாக்கியம். அப்போது अन्येन वाक्येन कर्म प्राप्तं चेत् तत् स्विच स्थापयतु, प्लग् पायिण्ट्. आगच्छतु. कर्म अन्येन वाक्येन कर्म प्राप्तं चेत् तत् कर्म अनूद्य तदङ्गतया उद्भिद विधातुं शक्यते. किन्तु इदम् उत्पत्तिवाक्यम्. अन्येन वाक्येन यागः न प्राप्तः इत्यत्र मानान्तरेण अप्राप्तस्य यागस्य अनुवाद असम्भवात्. अनुवादः कर्तुं न शक्यते. पशुकर्मकभावनायां करणत्वेन यागो विधेयः. अतः किं कर्तव्यं? पशुकर्मकभावनायां पशुः कर्म यस्य साध्यम् उद्भिदाय चेत् पशुकामः इति अस्ति खलु. तर्हि पशुः साध्यं कर्म इति उच्यते. यस्यां भावनायां सा भावना पशुकर्मकभावना.
तत्र करणत्वेन यागः विधातव्यः अतः यागः करणम् इत्येव वक्तव्यं यागेन पशून् भावयेत् यागेन पशून् भावयेत् इति वक्तव्यं ततश्च यागस्य विधेयत्वं यागः विधीयते इति कृत्वा उपादेयत्वं विधेयत्वं गुणत्वं त्रयम् आगच्छति पश्यतु फलं प्रति शेषतया प्रतीयमानत्वात् गुणत्वं फलत्तुक्कु சாதனமாக தெரியறதுனால இது குணமாகும் ஆகும் எது யாகः குணत्वं शेषतया अंगतया इत्यर्थः फलसिद्ध्यर्थं पुंसा अनुष्ठीयमानत्वात् फलन उद्देशिच्य फलसिद्धिर्भवतु इति पुरुषेण अनुष्ठीयते अतः उपादेयत्वं पुरुषकृति साध्यत्वम् अस्ति इति विधेयत्व गुणत्व उपादेयत्वात्मकम् एकं त्रिकं यागे अस्ति சரியா பச்சா तथा இப்போது உத்பித்துங்கிற திரவியம் விதிக்கப்படுறதுனா எதை உத்தேசித்து யாகத்தை உத்தேசிச்சுன்னு வரும் அப்போ உத்தேசியத்துவமும் வரும் அதாவது என்ன ஆகும்னா உத்தேசியத்துவம் அனுவாத்தியத்துவம் பிராதானியம் இந்த திரிக்கம் ஒன்று இது ரெண்டும் ஒரு வாக்கியத்தில் ஒன்றில் தெரிய முடியாது ஏன்னா பரஸ்பர விருத்த தர்மங்கள் உத்தேசியமாக இருந்தால் விதேயமாக இருக்காது விதேயமாக இருந்தால் உத்தேசியமாக இருக்காது அவ்வளோதான் அதுவே உத்தேசியம் அதுவே விதேயம் ஒரு வாக்கியத்தில் ஆக முடியாது ஆனால் இந்த வாக்கியம்தான் இதுதான் உற்பத்தி வாக்கியம் பலனுக்கு பசுகாமஹங்கிற பதத்தினால தெரிஞ்சு கொண்ட பசுகாமஹ இதி பதேன யத் பலம் பிராப்தம் தஸ்ய ஃபலஸ்ய சாதனம் யாகः इति वक्तव्यं तर्हि अयं यागः विधेयः विधेयः चेत् उद्देश्यत्वं तत्र नागच्छति उद्देश्यस्य विधेयत्वं नागच्छति विधेयस्य उद्देश्यत्वं नागच्छति इदानीं उद्भित् इति द्रव्यं विधीयते चेत् किम् उद्देश्येन विधातव्यं यागोद्देश्येन तर्हि यागे उद्देश्यत्वमपि आगच्छति फलस्य उपादेयत्वम् इत्युक्ते फलदृष्ट्या विधेयत्वं खनित्रदृष्ट्या उद्देश्यत्वं परस्परविरुद्धधर्मः न अङ्गीक्रियते सरिया अतः उद्भित् शब्दस्य किं वक्तव्यम् उद्भित् शब्दः कर्मनामधेयम् इति स्वीकर्तव्यं पश्यतु फलं प्रति शेषतया तथा यागोद्देशेन उद्भिद्गुणविधौ विधित्सितगुणापेक्षया प्राधान्यम् उद्देश्यत्वम् अनुवाद्यत्वञ्च इति द्वितीयं त्रिकम् तदेतत् त्रिकद्वयं परस्परविरुद्धम् एकस्मिन् यागे प्रसज्येत परस्परविरुद्धं त्रिकद्वयम् एकस्मिन् यागे आपतति अतः न गुणविधिः तस्मात् अयं गुणविधिः इति न स्वीकर्तव्यम् इदानीं कश्चन शङ्कां करोति न च सोमेन यजेत इत्यत्र विरुद्धत्रिकद्वयं विना सोमशब्दस्य सोमवती यागे लक्षणाम् अङ्गीकृत्य सोमवता यागेन इष्टं भावयेत् इति सोमविशिष्टयागविधानात् यथा सोमरूपगुणविधिः तद्वत् उद्भिदपदस्यापि मत्वर्थलक्षणया अत्र उद्भिद्गुणविशिष्टयागविधिः स्यात् इति वाच्यम् इति एकः शङ्कां करोति अदावद् सोमेन यजेत इत्यत्र का गतिः सोमवता सोमेन यजेत इति अस्ति यजेत इति यागः साधनमेव खलु तर्हि सोमः विहितः यागोद्देशेन विहितः वा न तत्र लक्षणा कृता सोमविशिष्टयागेन इति लक्षणं कृत्वा सोमेन यजेत அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணான்னு பாரு सोमेन यजेतன்னு விதிவாக்கியம் இதுதான் உற்பத்தி விதி உற்பத்தி விதியில் குணமும் வந்தது அப்போது யாகः கரணம் எதுக்கு फलத்துக்கு सोमेन सोमवता यागेन इष्टं भावयेत् अङ्ग वाक्यार्थं यागेन इष्टं भावयेत् सोमेन यागं भावयेत् विरुद्धत्रिकद्वयम् अங்கே வந்ததா வரல ஏன் வரல அங்கே வேற ஒரு ட்ரிக்கு பண்ணோம் என்னன்னா सोम शब्दத்துக்கு सोमवान् इत्यर्थः सोमवान् यागः तेनன்னு பண்ணோம் அப்போ இந்த விதியில் யாகः உத்தேசியம் யாகः விதேயஹான்னு ரெண்டு வரல யாகः விதேயஹாவாக தான் இருந்தது ஏன்னா சோம விசிஷ்ட யாகः விதேயஹா அப்போ விருத்தத்ரிகத்வயாபத்தி வரல அதை மாதிரி அங்கே எப்படி பண்ணியோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு போயேன் அங்கே மாத்திரம் பண்ணுற இங்கே மாத்திரம் ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் இல்லையா உத்பித் சப்தத்தினால குணஹ விதீயத்தே அப்படின்னு சொல்கிறவன் கேட்பான்லாம் மாட்டானா அவதான் கேட்குறான் நச்ச சோமேன யஜேத இத்தியத்திர விருத்தத்ரிகத்வயம் விருத்தத்ரிகம் வினைவ சோமசப்தஸ்ய
सोमवती यागे लक्षणाम् अंगीकृत्य सोमवान् यागः न लक्षणा सोमेन यागं सोमवता यागेन इष्टं भावयेत् इति सोमविशिष्टयागविधानात् सोमविशिष्टयागः विहितः एवं सोमरूपगुणविधिः तत्र स्वीकृतः भवता तद्वत् अत्रापि लक्षणं स्वीकृत्य विरुद्धत्रिकद्वयापत्तिवारणं कर्तुं शक्यते किल इति प्रश्नः इति न च वाच्यं सोमादौ गत्यन्तराभावात् तत्र अन्या गतिः नास्ति मत्वर्थलक्षणया विशिष्टविधि अङ्गीकारात् तत्र विशिष्टविधिः अङ्गीक्रियते अत्र तु गतिरस्ति कुतः यौगिकं पदं तत् यागपरतयापि शब्दस्य यौगिकव्युत्पत्तिः वक्तुं शक्यते किन्तु सोमशब्दस्य लतायां रूढः सोमशब्दः लतायां रूढत्वात् सोमशब्दस्य तत्र इदं कर्तुं न शक्यते यौगिकव्युत्पत्तिः न सम्भवति तत्र யோகாத் ரூಢி பிரபலா ரூಢி இருக்கு இல்லையா அது சமுதாய சக்தி அது டக்குன்னு உபஸ்திதி ஆகிடும் यौगिक व्युत्पत्तिना நமக்கு கொஞ்சம் விளம்பேன வரும் உத்பித் शब्दः यौगिकः अतः न सम्भवति उद्भिदादौ नामत्वेन गतिसम्भवात् उद्भित्के नामत्वं दत्वा गतिः सम्पादयितुं शक्यते अतः लक्षणावारणं सोमेन यजेत इत्यत्र मत्वर्थलक्षणा यथा अस्ति सा लक्षणा अत्र न स्वीकर्तव्या मुख्यार्थः एव यौगिकव्युत्पत्तिमाश्रित्य स्वीकर्तुं शक्यते तस्मात् योगवशात् उद्भिदादीनां नामत्वं तत्प्रख्य यौगिक இது ரெண்டா எடுத்து வாக்கியபேத பயாத்தும் தத்வியபதேசः இருக்கா இல்லை தத்வியபதேசாதுப்பா தத்பிரக்ய தத்வியபதேச யௌகிக வாக்கியபேதம்னு இருக்குது तद्व्यपदेशात् कर्मनामधेयत्वंக்கு வந்து ஷேனஹ உதாரணம் சரியா பச்சா சரி सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरून् अधिगतार्थांश्च निरन्तरमहं भजे